ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சது. நல்லா சிரி தம்பி. எனக்கு வலிக்குது. என்ன போய் சிரிக்க சொல்றீங்க? கொஞ்ச நேரம் தான் சரியாயிடும்டா செல்லம். மாமா பாத்தீங்களா, புகழுக்கு காது குத்துனது அழகா இருக்குல்ல? ஆமா சக்தி, புகழ் இப்ப ரொம்ப அழகா இருக்கா. பெத்தவங்களே புள்ள மேல கண்ணு போடுறதா? முதல்ல புள்ளைக்கு சுத்தி போடணும். சரியா சொன்னீங்க அத்தை. சரி, செய்ய வேண்டிய முறையெல்லாம் பையனுக்கு செய்யுங்க. ஓகே, இத பாரு, உனக்காக கை காட்டு. இதா மாமாவோட கிஃப்ட். பிடிச்சிருக்கா? என்னங்க, குழந்தைக்கு செயின் கழுத்துல போட்டு விடுங்க. புகழ், இது சித்தப்பாவோட பரிசு. அழகா இருக்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நம்மளது போட்டு விட்டுறலாம். புகழ், இது அனு சித்தி வெங்கட் சித்தப்பாவோட கிஃப்ட். என்ன 2 செயினா? பிடிச்சிருக்கா? சரி சரி, ஐயர் புகழ் பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னு சொன்னாரு. முதல்ல போய் அத பண்ணிரலாம். வாங்க வாங்க போலாம். வா புகழ், போலாம் வா. வாங்கோ, எல்லாம் நன்னா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க, கொடுங்க. புகழ் மக நட்சத்திரம் சிம்மராசி. புகழ் நாமதேயஸ்ய மக நட்சத்திராணாம் சிம்மராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்பைரி வீரியம் வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ. கடவுளே, என் மாமா, நானே, எங்க குடும்பம் என்னைக்கும் பிரியக்கூடாது. ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ. கடவுளே, மித்ரக்கா சொன்ன மாதிரி காது குத்தும் போது கொடங்கொடமா ரத்தம் வரும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சமா தான் வந்தது. இருந்தாலும் என் குடும்பத்தோட காது குத்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுளே. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. சரிங்க சாமி, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுமா, பேஷா போயிட்டு வாங்க. வாங்க வர சாமி. வா புகழ். இந்த வெளியில போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்ட் ஆயிடும்ல பாட்டி? வயசானா அப்படிதான் இருக்கும். டேய், எனக்கு அப்படி என்னடா வயசாயிடுச்சு? இப்பதான் என் பேர பசங்களே பாத்திருக்கேன். இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களோட பேர பசங்களை எல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? என்ன பேர பசங்களோட பேர பசங்கள நீ பாக்கணுமா? பாட்டி, இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியலையா? டேய், தெரியல போடா. சரி, எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். அத்தை, எல்லாரும் டயர்டா இருந்தா தூங்க தான் போவாங்க. ஆனா சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்றது என் அத்தை மட்டும்தான். மாமா, எங்க அம்மாவை கிண்டல் பண்ணாதீங்க. அனு, இது கிண்டல் இல்ல, சகலைக்கு அத்தை மேல இருக்கிற ஒரு பாசம். அப்படி சொல்லு சகல. கோதாவரி,
சாப்பிடறதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். வெளி சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. குடிக்கிறதுக்கு வேணா ஏதாவது கொண்டு வா. சரிங்க அத்தை. அம்மா நீ இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏ மீனாட்சி நீரு சுந்தரு, ஏன்டா நீ போறியா? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பாட்டி? ஏன்டா அப்படி கேக்குற? என்ன ஏன்டா? மீனாட்சி பாவம் ஒன்ன மாதிரி தானே அவளும் டிராவல் பண்ணி வந்திருக்கா. அவளுக்கு டயர்டா இருக்காதா? வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துறியே, இதெல்லாம் நியாயமா பாட்டி? டேய், நான் என்னடா பண்ண? குடிக்கிறதுக்கு கேட்டது ஒரு குத்தமாடா? சரி விடுற. மீனாட்சி பாட்டி இன்னைக்கு விரதமா? நான் போய் மட்டன் எடுத்துட்டு வரட்டுமா? தலைக்கறி எடுத்துட்டு வரட்டுமா? டேய், ம்? நான் எப்படா விரதம்னு இதோ சொன்னேன்? இப்ப சொன்னீங்க. இப்ப எப்ப சொன்ன? இதோ இப்ப சொன்னியா பாட்டி? டேய் சிவா, பாரு இவனை. சரி பாட்டி, உங்க வேண்டுதெல்லாம் முடிஞ்சது. நாளையில இருந்து நாங்களாம் ஆபீஸ் போலாம்ல? ஆமா பாட்டி, வீட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆபீஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சக்தி, யூ மீன் லொகேஷன் ஷிஃப்ட்? யா. இங்க பாருங்க, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அதுக்காக எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் முக்கியம்தான். அதனால உங்களுக்கு எது வசதியோ அதையே செய்யுங்கப்பா. என்ன ஒண்ணு, நேரம் கிடைக்கும் போது எல்லாரும் ஒன்னா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அததான் நான் விரும்புறது. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? பாட்டிய விட்டுட்டு ஆபீஸ் போறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அதுக்காக வாடா அழுற? அடச்சி, அதெல்லாம் இல்ல பாட்டி. இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி நெஞ்சு நக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? உன் மூஞ்சிக்கு தான் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தெரியும்ல. இதெல்லாம் பார்க்கணுமேனு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. யாருக்கு எப்படியோ, ஆனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதையா தான் இருந்தேன். சக்தி என் லைஃப்ல எனக்கு தங்கச்சியா கிடைச்சா. ஒரு உறவு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் தங்கச்சியால எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே கிடைச்சிருக்கு. நான் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது. இதெல்லாமே சக்தியால மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மகி. ஆமா சக்தி, நான் சொல்றது எல்லாமே உண்மை. நம்ம லைஃப்ல என்னைக்குமே உறவுகள் இருந்துகிட்டே இருக்கணும். தனிமையில இருந்தா ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஒரு விதமான வலியை தரும். அந்த வலிக்கு மருந்து இந்த மாதிரி உறவுகள் தான். ஆனா இத பல பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சாரி, நீங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் என்னோட ஃபீலிங்ஸை சொல்லி உங்க எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மகி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்திருப்பீங்களோ அது பிரச்சனை இல்ல. ஆனா இனிமே உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருப்போம். சோ இனிமே இந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், சரிங்களா? தேங்க்ஸ் சிவா. ஆமா மகி, ஃபீல் பண்ணாத. சரி, எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. புகழ், வா போய் படுக்கலாம். இல்ல மில்கி மேன், நீங்களும் அம்மாவும் மட்டும் போய் படுத்துக்கோங்க.
ஏன்டா? நான் பாட்டி கிட்ட கதை கேட்டுட்டு அவங்க கூடவே படுத்துக்கிறேன். ம், ஏ ராஜா, நான் உனக்கு கதை சொல்றேன், நீ பாட்டி கூடவே படுத்துக்க. சரி வா. வா சக்தி. என்ன, நானும் கதை கேட்க போகணுமா? ஐயோ என் அறிவு கொழுந்து. பாத்தியா மீனாட்சி, நம்ம பொண்ணு நம்ம சொல்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. என் செல்லம். ஏங்க சும்மா இருங்க. மீன். அப்பா, நீ என்னதானே செல்லோன்னு கொஞ்சன? ஆமா ஒன்னதான். அப்புறம் ஏன் அம்மா கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சன? ஒன்ன கொஞ்சனா என்ன, அம்மாவை கொஞ்சனா என்ன, அதை விட செல்லம். மித்ரா, இப்ப நீ சீக்கிரம் போ, அப்புறம் பாட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. போ போ, சீக்கிரம் போ செல்லம். என்ன உடைக்கிறா மேனுக்குட்டி. என்ன மகி? தாய்மாமா அந்தஸ்து கொடுத்ததுக்கு நன்றிய வெறும் வார்த்தையில சொன்ன பத்தாது. மகி, அண்ணன் தங்கச்சிக்குள்ள தேங்க்ஸ் சொல்லி அந்நியப்படுத்த கூடாது.
எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. சாரி, கிளம்பும் போது கூட்டம் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல, நீங்க அவசரமா கிளம்புறீங்கன்னு தெரியுது. பட் தலையில சீப்போட போனீங்கன்னா ரோட்ல பாக்குறவங்க சிரிப்பாங்க. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? சரிங்க, நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இவ்வளவு அவசரமா எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதென்ன கேள்வி? ஆபீஸ்க்கு தான். எப்படி போவீங்க? எப்பவும் போல பஸ்ல தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க தப்பா எடுத்துக்கலாம் ஒன்னு கேட்கலாமா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. இல்ல, நான் போற வழியில தானே உங்க ஆபீஸ். எதுக்கு கஷ்டப்பட்டு பஸ்ல எல்லாம் போயிட்டு பேசாம என் கூட வாங்க, நானே பைக்ல டிராப் பண்றேன். இல்லங்க, வேண்டாங்க, நான் பஸ்லயே போய்க்கிறேன். பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்களோன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு வீணா கஷ்டம்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, வந்து வண்டியில இருங்க. உட்காருங்க. போலாமா? போலாம். அவசர அவசரமா பஸ் புடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வரணும்னு சொன்னீங்க. இப்ப டைம் பாருங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆபீஸ்ல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. என்ன பத்தி கேட்டீங்க, உங்களை பத்தி சொல்லவே இல்ல. என்ன பத்தி சொல்றதுக்கு இப்ப என்னங்க இருக்கு? உங்க ஃபேமிலி. நான் தான் அன்னைக்கு சாப்பிடும்போது சொன்னேங்க, எனக்கு ஃபேமிலிலாம் யாருமே இல்ல. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு அனாதை ஆசிரமத்துல தான். அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதும் டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா, சக்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேமிலி, இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு கிடைச்சது. ஹலோ, என்னங்க நீங்க அப்செட் ஆகி நின்னுட்டீங்க? இல்லங்க, என்ன மாதிரியே உங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான். அட என்னங்க, எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே. நீங்கன்னு நான் மீன் பண்ணது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அது தாங்க சொன்னேன். சரிங்க, இது வரைக்கும் உங்களுக்குன்னு யாரும் இல்ல, நீங்க ஃபீல் பண்ணதே இல்லையா? அதெல்லாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதான் யாரும் போரே யாவரும் கிளியர்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, சோ அதை நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பரவாயில்லங்க, நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஆனா நாங்க தான் ஒண்ணு நடந்தா அதே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். மாறணுங்க. நமக்கு ஒண்ணு முடியுதுன்னா இன்னொன்னு நமக்கு கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கையில நம்மள நாமளே மாத்திக்கணும். சொல்றது ஈஸிங்க, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றதும் சரிதாங்க. என்னங்க நீங்க, நான் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க சரி சரின்னு சொல்றீங்க. என்னங்க, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச வார்த்தை அதுதானங்க. அதுவும் சரிதான். நீங்க உங்க ஆபீஸ்க்கு போங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வெல்கம் மேடம். தேங்க் யூ. வெல்கம் டு அவர் ஆபீஸ் மேடம். தேங்க் யூ. மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல மேடம்? மேடம், நீங்க திரும்பி வருவீங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல மேடம். மேடம், நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் மேடம் நடக்கும்.